everyone, welcome to MCVS way of teaching CBSE. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 6th சோசியல் சயின்ஸ் சாப்டர் 3 லேண்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் லைஃப் தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம போன வீடியோவில் பார்த்துருக்கோம். இதிலிருந்து இப்போ பார்ப்போம். மவுண்டெயின் என்விரான்மெண்ட். Mountain slopes are often covered with a type of forest called montane forest, where conifer trees such as pine, fir, spruce, and deodar are common. These conifer trees grow tall and cone-shaped, with thin pointed leaves. At higher altitude, the tree give way to grasses, mosses, and lichen. இப்போ மாண்டெயின் ஃபாரஸ்ட்னா என்னது? மவுண்டெயினில் வளர்கிற எல்லா ஃபாரஸ்ட்டையும் நம்ம என்னென்னு தான் சொல்லுவோம், மாண்டெயின் ஃபாரஸ்ட்டுன்னு தான் சொல்லுவோம். அந்த மாண்டெயின் ஃபாரஸ்ட்டில் என்னென்ன ட்ரீஸ்லாம் இருக்கும்? பைன், ஃபிர்ஸ், ஸ்ப்ரூஸ், டியோடர், இன்னும் நிறைய ட்ரீஸ் இருக்கும். அந்த ட்ரீஸ் எல்லாமே மோஸ்ட்லி எப்படி தான் இருக்கும்? ரொம்ப உயரமாக இருக்கும், கோன் ஷேப்பில் இருக்கும், தின்னாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹையர் ஆல்டிடியூடு ஹையாக போக 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 என்ன ஆகும்னா நிறைய மாசஸ் இருக்கும் அண்டு லைக்கன் இருக்கும். மாசஸ்னால் என்ன? ரூட் எதுவுமே இல்லாமல் க்ரீனரியாக இருக்கிறது தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், மாசஸ்ன்னு சொல்லுவோம். லைக்கன்னா என்னது? ராக்லலாம் வளர்கிறத நம்ம என்னென்னு சொல்லுவோம், லைக்கன்னு சொல்லுவோம். ஹையர் ஆல்டிடியூட் ஃபாரஸ்ட், ஃப்ளோயிங் ரிவர், லேக், கிராஸ்லேண்ட் அண்ட் கேவ் இன் த மவுண்டைன் ஆர் ஹோம் டு டைவர்ஸ் fauna. For instance, the golden eagle, the green falcon, the Canadian lynx, the snow leopard, the ibex, the Himalayan thar, mountain hare, the yak, the grey fox and the black bear. இப்போ மவுண்டெயின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மவுண்டெயினில் என்னென்ன இருக்கும்? டீப் ஃபாரஸ்ட் இருக்கும், ரிவர்ஸ் இருக்கும், லேக்ஸ் இருக்கும், கிராஸ்லேண்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய டைவர்ஸ் ஆஃப் ஃபவுனா இருக்கும். ஃபவுனான்னா என்ன? அனிமல்ஸு, நிறைய டைப்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் இருக்கும். என்னென்ன அனிமல்ஸ் இருக்கும்? Green falcon, Himalayan thar, mountain hare, golden eagle, Canadian lynx, yak, ibex, grey fox, leopard, black bear. Ganga is the Indian name of the largest river originating in the Himalayas. In English, Ganges is also used, nearly 2,500 km long. This river has numerous tributaries, that is, other rivers joining it. Some of them, like the Yamuna and the Ganga, also originate in the Himalayas. Other, like Sun, originate from the Vindhya range to the south of the Ganga plain. ஃபஸ்ட்டு கங்கா எங்கே ஒரிஜினேட் ஆகுது, எங்கே இருந்து ஆரம்பிக்கு அப்படின்னா ஹிமாலயாவில் இருந்து ஆரம்பிக்கு. இந்தியாவில் இருக்கிறதுலையே லார்ஜஸ்ட் ரிவர் என்னன்னு கேட்டால் கங்கா தான். அதேமாதிரி இது எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்கும்? 2500 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். இதிலேருந்து நிறைய ட்ரிபியூட்டரிஸ் தான். அதில் ஒன்று தான் யமுனா, ககாரா. இதே மாதிரி விந்தியா ரேஞ்சில் நிறைய ரிவர் இருக்குது. அதில் ஒன்று என்னதுன்னா சன்னு. Terrain, a piece or stretch of land from the point of view of its physical feature. terrain நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா லேண்டோட பீஸ் ஆர் லேண்டோட ஸ்ட்ரெச்சை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா டெரெயின்னு சொல்கிறோம். லைஃப் இன் த மவுண்டெயின்ஸ். மவுண்டெயினில் லைஃப் எப்படிலாம் இருக்கும்? த மவுண்டெயின் terrain இஸ் யூஸ்வலி rugged ஆர் ரஃப் அண்ட் has steep slopes. This means that regular farming can only be practiced in some valleys. Cultivation is practiced on the slope by cutting steps into the slope. This is called terrace farming. In many mountain regions of the world, herding is the preferred occupation over agriculture. இந்த டெரெயின் எப்போதுமே எப்படி தான் இருக்கும்? ரஃப்பாக தான் இருக்கும். மவுண்டெயினில் எந்த மாதிரி இடத்துல ஃபார்மிங் பண்ணுவாங்க அப்படின்னா வேலிஸில் தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி லேயராக ஃபார்மிங் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா டெரஸ் ஃபார்மிங் சொல்லுவாங்க. வேலைனா என்னது? A lower area between hills or mountains, often with a river or stream flowing through it. மவுண்டெயினில் இருக்கிறதுல ஒரு குட்டியாக இருக்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே நிறைய ரிவர் இல்லைனா ஏதாவது ஒரு பாண்ட் இருந்தது அப்படின்னா அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா வேலைன்னு சொல்லுவோம். இதுக்கு முன்னாடிலாம் ரிவர் பக்கத்தில் பாண்ட் பக்கத்தில் தான் நிறைய சிட்டிஸ் டெவலப் ஆக ஆரம்பிச்சிது. Tourism is often an important source of income for the people living on the mountains. The crisp mountain air and scenic beauty attract many tourists. Some tourists also get to the mountain for sports such as skiing, hiking, mountaineering and paragliding. For many centuries, people have also traveled to these uplands for pilgrimages to holy sites.
But an excessive inflow of visitors can also put the fragile mountain environment under pressure. It is often difficult to find the right balance. மவுண்டெயின் வந்து எதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட்? ஃபர்ஸ்ட் மெயின் இம்பார்ட்டன்ட் மவுண்டெயினை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா டூரிசம் தான் ரொம்ப முக்கியமான பார்ட்டு மவுண்டெயினை பொறுத்த வரைக்கும். ஏன் நிறைய டூரிஸ்ட் மவுண்டெயினுக்கு போகிறாங்க? ஏன்னா அங்கே என்ன கிடைக்கும்? ஃப்ரெஷ் ஏர் கிடைக்கும். அங்கே சீனரி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அது ஸ்கீயிங், ஹைக்கிங், மவுண்டெனியரிங், பேராகிளைடிங் அந்த மாதிரி நிறைய விஷயத்துக்காக போவாங்க. ஸ்கீயிங் பனியில் சறுக்கிறதுக்காக, ஹைக்கிங் நடந்து போகிறதுக்காக, மலை ஏறுறதுக்காக, பேராகிளைடுக்காக. அது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நிறைய பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா ஹோலி சைட், அங்கே இருக்கிற கோவில் எல்லாத்தையும் பார்க்கணுங்கிறதுக்காக போவாங்க. அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பில்கிரிமேஜஸ்னால் என்னென்னா யாத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய கோவிலுக்கு போகிறதுன்னு என்னென்னு சொல்லுவாங்கன்னா யாத்திரைன்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி இன்ஃப்ளோ ஆஃப் விசிட்டர்ஸ், நிறைய விசிட்டர்ஸ் வந்து அங்கே எதுக்காக போகிறாங்க அப்படின்னா டு see a mountains or to see a scenery. Bachendri Pal started climbing mountain from a young age and led many women's climbing expedition. She was the first Indian woman to climb Mount Everest in 1984 and was awarded Padma Shri the same year and Padma Bhushan in 2019. பச்சேந்திரி பால் யார் அப்படின்னா இந்தியாவிலேருந்து ஃபர்ஸ்ட் உமன் மவுண்ட் எவரெஸ்ட்டில் ஏறினது யாருன்னு கேட்டால் அவங்க தான் பச்சேந்திரி பால். அதுக்காக அவங்க 1980 எப்போ அவங்க ஏறினாங்க அப்படின்னா 1984 தான் ஏறுறாங்க. அப்போவே அவங்களுக்கு என்ன கொடுத்தாங்க? பத்மஸ்ரீ அப்படிங்கிற அவார்ட் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 2019 பத்ம பூஷன் அப்படிங்கிற அவார்டும் கொடுத்தாங்க. Lost a leg in an accident when she was 31. With Bachendri Pal's encouragement and training, she managed to climb Mount Everest in 2013 and went on climb to the highest peak of every continent, including Mount Vinson in Antarctica. She was awarded Padma Shri in 2015. அருணிமா சின்ஹா வந்து அவங்களுக்கு வந்து 31 வயசாக இருக்கும்போது ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவங்களோட காலை இழந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பச்சேந்திரி பால் தான் அவங்கள நிறைய என்கரேஜ் பண்ணி அவங்கள பூஸ்ட் பண்ணி 2013 வந்து மவுண்ட் எவரெஸ்ட் ஏறுறதுக்காக அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு காண்டினென்ட்டில் இருக்கிற ஹையஸ்ட் மவுண்டன் எதுவோ அதுலேயே என்ன செஞ்சாங்க? ஏறினாங்க. மவுண்ட் வின்சன் இன் அண்டார்டிகாவில் இருக்கிற மவுண்ட் வின்சன்லேயே அவங்க என்ன செஞ்சுருக்காங்க? ஏறி இருக்கிறாங்க. இதுக்காக அவங்களுக்கு வந்து 2015 பத்மஸ்ரீ அப்படிங்கிற அவார்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. Flash flood. A sudden local flood often caused by a cloud burst. மேகம் வந்து cloud வந்து வெடிக்கிறதுனால திடீர்னு நிறைய மழை வந்து ஃப்ளட் வரும்ல, அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா ஃப்ளாஷ் ஃப்ளட்டுன்னு சொல்கிறோம். Landslide. The sudden collapse of a mass of earth or rock from a mountain side. இருக்கிற லேண்ட் வந்து என்ன செய்யும்? அப்படி சரிஞ்சு வந்துகிட்டே இருக்கும். அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா லேண்ட்ஸ்லைடுன்னு சொல்லுவோம். கிளவுட் போஸ்ட்னா என்னது? a sudden violent rain storm. திடீர்னு மேகம் வெடிச்சு மழை வரும்ல, அதை தான் நம்ம கிளவுட் போஸ்ட்னு சொல்கிறோம். Many traditional communities around the world consider mountains to be sacred place, worship them. Mount Everest, the highest mountain in the world, 8,849 meter, has many names. You can call it Chomolungma, which means mother goddess of the world. They worship the mountain as such. Nepalese call it Sagarmada, meaning goddess of the sky. Similarly, Mount Kailas in Tibetan is held sacred by followers of Hinduism, Buddhism, Jainism and Ban, an ancient Tibetan religion. Such reverence for mountain summit is also found elsewhere in India as well as in other parts of the world. வேர்ல்டில் இருக்கிறதே ஹையஸ்ட் மவுண்டன் எதுனா மவுண்ட் எவரெஸ்ட் தான். அது எவ்வளோ ஹைட் இருக்குது அப்படின்னா 8,849 மீட்டர் வந்து இருக்கும். இந்த மவுண்ட் எவரெஸ்ட்டை வந்து ஒருத்தவங்களும் ஒரு மாதிரி சொல்கிறாங்க. திபெத்தியன்ஸ் வந்து மவுண்ட் எவரெஸ்ட்டை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா சோமலுங்மா அப்படின்னு சொல்லுவாங்க. சோமலுங்மானா என்ன அப்படின்னா மதர் காடஸ் ஆஃப் த வேர்ல்டு. உலகத்தில் இருக்கிற கடவுள் யாருன்னு கேட்டால் தாய் தான் சொல்லுவாங்க. அண்ட் வர்ஷிப் த மவுண்டன் அஸ் சச். அது மட்டும் இல்லாமல் அவங்கள வணங்கிட்டும் வராங்க. நேபாளிஸ் வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா சகர்மதான்னு சொல்கிறாங்க. அதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா வானம் தான் நம்மளோட கடவுள்னு சொல்கிறாங்க. மவுண்ட் கைலாஸ் வந்து ஹிந்துசம், புத்திசம், ஜெயினிசம் அப்படின்னு எல்லா ரிலீஜியனையுமே என்ன செய்கிறாங்கன்னா ஃபாலோ பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் MCVS வே ஆஃப் டீச்சிங் CBSE.